Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி குறிஞ்சிப்பாடி பகுதிகளில் பன்னீர் கரும்புகளை இடைத்தரகர்கள் வளைத்துள்ளதால் அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தினர். 150 ஏக்கருக்கு மேல் கரும்புகள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் கரும்பு ஒன்றுக்கு 38 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடைத்தரகர்கள் கரும்பு விவசாயிகளை சூழ்ந்து கரும்புக்கு 17 முதல் 19 ரூபாய் வரை மட்டுமே விலை பேசி முன்தொகை கொடுப்பதால் விடியாத ஸ்டாலின் அரசின் கூட்டுறவுத்துறை கரும்புகளை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் வேதனையோடு வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே நீர்நிலையோரம் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். லால்பேட்டையில் உள்ள வெள்ளியங்கால் ஓடையின் ஓரத்தில் டன் கணக்கில் குப்பைகள், பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதனை உட்கொள்வதால் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் நீர்நிலைகள் மாசடைவதுடன் துர்நாற்றம் வீசி சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. எனவே குப்பைகள் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கையை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே போலீசார் துரத்தியதில் வாய்க்காலில் விழுந்து முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். மடப்புறத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் சிலருடன் சேர்ந்து சட்டவிரோதமாக சீட்டுக்கட்டு விளையாடியுள்ளார். அப்போது அங்கு சென்ற சிதம்பரம் தாலுகா போலீசார் அவர்களை துரத்தியதால் அச்சமடைந்த முதியவர்கள் தப்ப முயலும்போது சுப்பிரமணியன் என்பவர் அருகில் செல்லும் கான் சாஹிப் வாய்க்காலில் தவறி விழுந்தார். ஆகாய தாமரைகள் அடர்ந்து இருந்ததால் சுப்பிரமணியனை தேடுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு அவரது உடல் மீட்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் மினி வாட்டர் டேங்கில் பொருத்தப்பட்ட மின் மோட்டார் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கராசு நகர் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய மினி வாட்டர் டேங்க் குழாயை உடைத்து போர்வெல்லில் இருந்த மின் மோட்டாரை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் புகார் அளித்துள்ள நிலையில் விடியாத திமுக அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஒரே இடத்தில் நடைபெற்ற 2 வெவ்வேறு சாலை விபத்துகளில் 2 உயிரிழந்தனர். சத்தியமங்கலம் புறவழிச்சாலை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் ஜெயராமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதே இடத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சார்லஸ் விஜயகுமார் உடல் நசுங்கி உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டங்களில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புளியங்குடி, அச்சம்பட்டி, அரியநாயகிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மற்றும் கூமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்த நிலையில் விடியாத திமுக அரசு மழைநீர் வடிகால்களை முறையாக அமைக்காததால் சிறிய மழை பெய்தாலே சாலைகளில் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் பகுதியில் நள்ளிரவில் பெய்த மழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அருவியில் உள்ள பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தடாகத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்ட தொடங்கியது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவில் உள்ள சபரிமலையில் மகரவிளக்கு மகோத்சவத்தை முன்னிட்டு நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. டிசம்பர் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களில் சுமார் 2,47,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி ரயில் நிலையம் தொடங்கப்பட்டு 150வது ஆண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் ரயில் நிலையத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல கோரிக்கை எழுந்துள்ளது. ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் இருமார்க்கத்திலும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தி ரயில் நிலையத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழாவின் ஒரு பகுதியாக கோ ரத வீதி உலா நடைபெற்றது. இந்த கோவிலில் திருவாதிரை திருவிழாவின் 9ஆம் நாளில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டு கோ ரதத்தில் எழுந்தருளினர். முன்னதாக விநாயகர், சுப்பிரமணியர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளி 4 மாட வீதிகளின் வழியாக வலம் வந்த நிலையில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தனியார் ஷூ கம்பெனி பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. நாட்டான்கொட்டாய் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற தனியார் ஷூ கம்பெனி பேருந்து முன்னால் சென்ற மற்றொரு பேருந்தை முந்தி செல்ல முயன்றதாக தெரிகிறது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனம் மற்றும் ஷூ கம்பெனி பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. பேருந்தில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே வேன் மோதிய விபத்தில் பாத யாத்திரை சென்ற ஐயப்ப பக்தர்கள் 2 உயிரிழந்தனர். சிலையம்பட்டி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 8 பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்கள் குழுவினர் பாத யாத்திரையாக சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்த போது வேன் மோதிய விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விடியாத அரசின் ஏவல் துறையினர் பக்தர்களுக்கு ஒளிரும் பட்டைகள் வழங்க தவறியதே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் காட்டு யானை தாக்கியதில் கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். மசனக்குடியில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை சாலையில் சென்ற கூலி தொழிலாளியான மணிகண்டனை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விடியாத திமுக ஆட்சியில் வனத்துறையினரின் அலட்சியத்தால் வனவிலங்குகளால் மனித உயிர்கள் பறிபோகும் அவல நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் பிரபல சூப்பர் மார்க்கெட்டில் செல்போன் திருடப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்குவது போல் வந்த நபர் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு கடையில் இருந்த செல்போனை திருடிச் சென்றுள்ளார். செல்போன் காணாமல் போனதால் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத நபர் திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பிவிடலாம் என சிலர் நினைப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.